உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு தளமான தெற்கு பாக்ஸ் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய நிலையில் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என சூளுரைத்துள்ள ஈரான் வளைகுடா நாடுகளில் உள்ள எரிசக்தி நிலையங்களை குறிவைத்து தாக்கப்போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேல் படைகளுக்கும் இடையேயான போரால் மேற்காசிய மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் கடும் பதற்றம் நிலவி வருகிறது. இந்த சூழலில் தெற்கு ஈரானின் புஷேர் மாகாணத்தில் அமைந்துள்ள உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு தளமான தெற்கு பார்ஸ் எரிவாயு மையம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இந்த நிலையில் தெற்கு பார்ஸ் எரிவாயு தளத்தில் உள்ள எரிவாயு கிடங்கு மற்றும் சுத்திகரிப்பு நிலையம் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த தாக்குதலால் எரிவாயு உற்பத்தியில் எந்த பாதிப்பும் இல்லை என தெரிவித்துள்ள ஈரான் இதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் எனவும் சூளுரைத்துள்ளது. این هشدار قاطع و خط و نشان برای جنایتکارانی است که تعرض به بخشی از زیرساخت‌های سوخت و انرژی ایران در جنوب کشور داشتند. در نتیجه این اقدام زیرساخت‌های سوخت، انرژی و گاز مبدأ تهاجم در اولین فرصت در آتش می‌سوزد و به خاکستر تبدیل می‌شود. ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, கத்தார் உள்ளிட்ட நாடுகளின் 5 எரிசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்த உள்ளதாகவும் அங்கு இருப்பவர்கள் உடனடியாக வெளியேறுமாறும் ஈரான் ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதே நேரம் தெற்கு பார்ஸ் எரிவாயு தளம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதற்கு கத்தார் வெளியுறவுத்துறை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஹோர்முஸ் நீரிணையை ஈரானிடம் இருந்து மீட்க உதவுமாறு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விடுத்த அழைப்பை நேட்டோ மற்றும் ஐரோப்பிய நாடுகள் நிராகரித்த நிலையில் அதை ட்ரம்ப் கடுமையாக சாடியுள்ளார். இது தொடர்பாக தனது ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள ட்ரம்ப் ஈரானின் எஞ்சிய பகுதிகளை முற்றிலுமாக அழித்துவிட்டு ஹோர்முஸ் நீரிணையை நிர்வகிக்கும் பொறுப்பை அதை பயன்படுத்தும் நாடுகளிடம் ஒப்படைத்தால் அமெரிக்காவுக்கு ஒத்துழைப்பு வழங்காத கூட்டாளி நாடுகளை விரைவாக செயல்பட வைக்க உதவும் என நேட்டோ மற்றும் ஐரோப்பிய நாடுகளை சாடியுள்ளார். அதே நேரம் ஹோர்முஸ் நீரிணையை விட்டு வெளியேற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளதாகவும் இதனால் நீரிணையை பாதுகாக்கும் பொறுப்பு ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி, ஓமன் உள்ளிட்ட நாடுகளின் தலையில் விழும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே இஸ்ரேல் தாக்குதலில் உயிரிழந்த ஈரானின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் அலி லரிஜனி மற்றும் பஸ்ஜி படையின் தலைவர் ரீசா சொலைமனி ஆகியோர் இறுதி ஊர்வலம் நடைபெற்றது. தலைநகர் தெஹ்ரானில் நடைபெற்ற இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு அஞ்சலி செலுத்தினர். அதே நேரம் இஸ்ரேலின் தாக்குதலில் ஈரானின் உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் கதீப் கொல்லப்பட்டார். 2 நாட்கள் இடைவெளியில் ஈரானின் 3 தலைவர்கள் கொல்லப்பட்ட நிலையில் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் உச்சபட்ச தலைவர் மொஜிதபா கமேனி தெரிவித்துள்ளார்.